8th ஸ்டாண்டர்ட் இயல் 6 கொங்கு நாட்டு வணிகம். இதில் உள்ள கொஷின் ஆன்சர் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடப்படும் நூல் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. ஆவண்ணா. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆவண்ணா. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. இ. 5வது கொஷின், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். இ. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். 2வது கொஷின், சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர். இது எப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் அதில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தாக்கா சின்னாலப்பட்டி தான், அதுதான் எழுதணும். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாலப்பட்டி. 3rd கொஷின், சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது. குடநாடு. 4th கொஷின், பின்னலாடை நகரமாக டேஷ் விளங்குகிறது. திருப்பூர். அடுத்தது குருவினா பாருங்கள், மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 127 இருக்குது. 127 ஃபஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது பாருங்கள். மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம். இதான் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், 2வது கொஷின், கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 128 இருக்குது பாருங்கள். கொங்கு மண்டலம்ங்கிற ஹெட்டிங்க்கு கீழே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் கொழிக்க செய்கின்றன. அடுத்த கொஷின், தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது, ஏன்? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 130 மேலே திண்டுக்கல்னு இருக்கு இல்லையா, அது கீழே பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கணும்னா, தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் திண்டுக்கல் அப்படின்னு எழுதிட்டு, அதுக்கப்புறம் இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது, எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு எழுதணும். ஏன்னு கேட்டிருக்காங்களே, அதனால அதுக்கான ஆன்சர் இது. அடுத்தது சிறுவினா. கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 128 இருக்கு பாருங்க. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது. அவ்வளோதான். இது சிறுவினா ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர். 2வது கொஸ்டின் பாருங்கள், கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக. பேஜ் நம்பர் 131 கரூருங்கிற ஹெட்டிங் கீழே அது மட்டும் எழுதினா போதும். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு. நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன. கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கைத்தறி நெசவாடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது. தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. அவ்வளோதான். சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ்வளோ. இது நெடுவினா. கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக. பழங்கால வணிகம் அப்படின்னு எழுதிட்டு அது கீழே பாருங்கள், உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாகும். உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர். கடல் வணிகத்தில் சேரநாடு சிறப்புற்றிருந்தது. முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது. இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன், மென்மைமிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. அடுத்தது இது
சேர நாட்டில் உள்நாட்டு வணிகம் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது. மக்கள் தத்தம் பொருட்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர். நெல்லை விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தது. அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. அடுத்தது சிந்தனை வினா. நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து வேறு எவையெல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து கலைகள் பலவும் அறிவியல் கோட்பாடுகளும் பண்டைய தமிழர்களின் சிந்தனைகளை மீட்டு கொணர்வதும் பொதுமை பண்பு புத்தாக்க சிந்தனைகளும் பழைய நாகரிகங்களை வெளிக்கொணரும் அகழாய்வுகளும் பழந்தமிழ் இலக்கியங்களும் உதவும் என்று நான் கருதுகிறேன். அவ்வளோதான், இது சிந்தனை வினாவுக்கான ஆன்சர். அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.